வணக்கம் ஃபைட்டர்ஸ். இன்னைக்கு வந்து UFC 308 ஃபைட் கார்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மெயின் ஈவெண்ட்டில் இலியா டொபுரியா சொன்ன மாதிரி மேக்ஸால நாக் அவுட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டாரு. சரியான செட்டப்பு, சரியான ஃபினிஷு. ப்ளஸ் மெயின் ஈவெண்ட்லேயும் வந்து சிம்மாய சரியான ஒரு வின்னு. ஸோ நம்ம மெயின் கார்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபிலிம்ஸ் வந்து டக்குன்னு லாஸ்ட் டைம் மாதிரியே பார்த்துட்டு வந்துடலாம். ஃபைட் ஓப்பனரே வந்து பார்த்தீங்கன்னா ரெனாட் ஃபாக்ரிடினோ வர்சஸ் கார்லோஸ் லேயல். சரியான ஃபைட்டாக தான் இருந்தது. ரெண்டு பேரும் நல்லாவே ஃபைட் பண்ணாங்க. பட் லேயல் வின் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஒரு ராபரி டிசிஷன்ல வந்து ரெனாட் வின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபைட் பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லேயல் தான் நிறைய க்ளீன் ஸ்ட்ரைக்ஸ் லேண்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட பயங்கரமாக ஹர்ட் ஆயிட்டாரு ரினாட். பட் ஆனால் அதை டிசிஷன் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் வர்சஸ் ப்ரூனோ சில்வா. கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஃப்ரம் இஸ்மாயில் நார்டியே. ஆமாம், ஆர்டிஏ கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டார் 3 ஃபைட்டை. ப்ரூனோ சில்வா ஹர்ட் ஆக்கிட்டார். ப்ரூனோ சில்வா கொஞ்சம் லேசியான மாதிரிலாம் இருந்து ரெஸ்லிங்கும் ஷோகேஸ் பண்ணார் இஸ்மாயில். ப்ளஸ் அவருடைய ஸ்ட்ரைக்கிங்கும் பயங்கரமாக இருந்தது. இது அவருடைய UFC கம்பேக்கு. ஸோ சரியான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபரீத் பாஸ்ராத் வர்சஸ் விக்டர் ஹியூகோ. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஹியூகோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேண்டம் வெயிட் பவுட்டு. பட் ஆனால் ஃபெதர் வெயிட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பாஸ்ராத் வந்து 137 பவுண்ட்ஸ்ல தான் வந்து வெயின் பண்ணார். ஹியூகோ வந்து 145 பவுண்ட்ஸ் இருந்தார். இந்த ஃபைட் நல்லாவே இருந்தது. ஏன்னா பாஸ்ராத் நல்லாவே கவுண்டர் ஸ்ட்ரைக்கிங் பண்ணிட்டு இருந்தார். ஹியூகோ வந்து கொஞ்சமாக அடிச்சுக்கலான்ற மாதிரி நின்று முயத்த பேக்ரவுண்டில் வந்தார். ஹூக்லாம் வந்து 2-3 வாட்டி பக்காவாக செட் ஆச்சு. பட் பாஸ்ராத் நல்லா எவேட் பண்ணி ஒரு டெசிஷன் வின் பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு இந்த ஃபைட்டு. அடுத்து கென்னடி இன்ஜர்ஸுக்கோ கிறிஸ் பார்னெட் வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இன்ஜுரினால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டிகேஓ ஆயிடுச்சு. பட் ஆனால் கென்னடி வந்து லைட் ஹெவிவேட்லேருந்து ஹெவிவேட்ல போடக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபைட் இது. நல்லாவே அது வரைக்கும் ஷோகேஸ் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபுஸ் மேகமேடா வர்சஸ் ப்ரூனோ ஃபெரேரா. இது வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி தான் ஃபைட் போயிட்டு இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அபுஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. செகண்ட் ரவுண்ட்ல ஃபெரேரா செம்மையான கம்பேக் கொடுத்திருந்தாரு. நாக் டவுன் வச்சிருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஃபைட்டை ஃபினிஷ் பண்ண போயிட்டாரு. தேர்ட் ரவுண்ட்ல தான் வந்து அபுஸ் வந்து ஒரு சப்மிஷன்ல வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணுறாரு ஆன் ட்ரையாங்கிள் எடுத்து. நெக்ஸ்ட் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தான் ஃபைட் ஆஃப் த நைட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் வி ஹேட் அதர் எக்ஸைட்டிங் ஃபைட்ஸ் ஆஸ் வெல். பட் ஆனால் இது வந்து இதை டாப் பண்ற அளவுக்கு இல்லை. மேத்யூஸ் ரெம்பெக்கி வர்சஸ் மித்தபெக் ஒரோல் பாய். ஸோ இந்த ஃபைட் மேலே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. செம்மையா டெலிவர் ஆச்சு. ரெபெக்கி வந்து நல்ல டேமேஜ் அப்சர்வ் பண்ணார். அவருடைய லாஸ்ட் ஃபைட்லேயே அது தெரிஞ்சது. ஒரோல் பாய் வந்து ஒரு ஹைப்டு ப்ராஸ்பெக்ட். பட் ஆனால் இந்த மேட்சை வந்து லூஸ் பண்ணியிருக்காரு. 3 ரவுண்ட் ஒரு பிளட்டி வார் மாதிரி இருந்தது. ரெண்டு பேருக்கிட்டையும் அந்த கிவ் அப் பண்ற மென்டாலிட்டி 1% கூட இல்லை. ஒரோல் பாய்க்குலாம் ஐ வந்து ஷட் ஆயிடுச்சு. அந்த இன்ஸ்டிங்டிவ்லேயே ஃபைட் பண்ணிட்டு இருந்தார். ரெபெக்கி வந்து ராக் பண்ணி ஒரோல் பாய் வந்து என்ன சொல்றது, கிட்டத்தட்ட கான்சியஸ்ல லூஸ் பண்ற அளவுக்கு போயிட்டார். பட் ஆனால் இன்ஸ்டிங்டிவா ஃபைட் பண்ணி சர்வைவ் பண்ணி தேர்ட் ரவுண்ட் பயங்கரமா இருந்தது. ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஒரு ஸ்பிட் டெசிஷன்ல வந்து ரெபெக்கி வின் பண்ணிட்டாரு. கிரேட் ஃபைட். நீங்க கண்டிப்பா பார்க்கலாம், திருப்பி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ண ஃபைட் ஜாஃப் நீல் வர்சஸ் ஆர்டிஏ ரஃபேல் டோஸ் சாண்டோஸ். அன்எக்ஸ்பெக்டட்லி ஆர்டிஏக்கு வந்து ஒரு இன்ஜுரினால இந்த ஃபைட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீல் வந்து டிகேவில் வின் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஈபோ ஆஸ்லான் வர்சஸ் ரஃபேல் செர்கேரா. இது வந்து ரெண்டு பேரும் ஹைப்ல ஸ்ட்ரைக்கர்ஸ்ன்ற மாதிரி ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஃபைட்டை. ஈபோ ஆஸ்லான் உள்ள வந்த உடனே முடிச்சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செம்மையான கனெக்ட், ஒரு லெஃப்ட் டு கனெக்ட் ஆயிருக்கும். ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே டவால்னு முடிச்சிட்டாரு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆஸ்லான். ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ். நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு 3 ஃபைட்ஸ் வந்து டெசிஷன் போச்சு. அப்புறம் ஒரு சப்மிஷன் இருந்தது. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு 2 இன்ஜுரினால டிகேஓஸ் இருந்தது. மித்தபெக் ஒரோல் பாய் ரெபெக்கி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு வார். ஸோ எஸ், ப்ரிலிம்ஸ் வாஸ் குட். நெக்ஸ்ட் மெயின் கார்டில் தான் விஷயமே இருக்கு. இப்போ மெயின் கார்டு ஓப்பனர் ஷாரா மேகமேடா வர்சஸ் ஆர்மன் பெட்ரோஷியன். இந்த ஃபைட் ரெண்டு பேருமே கிக் பாக்ஸர்ஸ், நல்லா ஸ்ட்ரைக்கிங்ல இருக்கும். பெட்ரோஷியன் கொஞ்சம் ரெஸ்லிங் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு தான் யோசிச்சிருந்தோம். பட் ஆர்மன் பெட்ரோஷியன் வந்து உள்ள வந்த உடனே ஆக்டோகன் ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஹேண்ட்ஸ் வந்து ஷாரா மேலே லேண்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா ஷாரா வந்து கிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவார். அந்த ரேஞ்சை பிடிச்சது தான் வந்து ஸ்ட்ரைக்ஸ் லேண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். பட் ஆனால் செட்டில் ஆகவே இல்லை. ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பெட்ரோஷியன் நல்லாவே லேண்ட் பண்ணிட்டு இருந்தார். நல்லாவே டேமேஜ் பண்றது. ஸோ ஷாரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குரூப்ல வர ஆரம்பிச்சார். கிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சார். அவரும் ஹேண்ட்ஸ் நிறைய லேண்ட் பண்ண ஆரம்பிச்சார். பெட்ரோஷன் வந்து கிக்ஸ் எல்லாம் லைட்டாக கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால கிக்ஸ் எடுத்து ஷாரா ஹேண்ட்ஸுக்கும் போனார். நல்லாவே ஒர்க் பண்ணாரு. செம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து க்ளோஸாக தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பெட்ரோஷன் ஜெயிச்ச மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஷாரா ஜெயிச்ச மாதிரி இருந்தது. க்ளோஸ் ரவுண்ட் நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்கன்னு தெரியல. பட் நான் பெட்ரோஷன் கொடுத்துருந்தேன். அண்ட் தென் செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஷாரா ஒரு ஃப்ளோ பிடிச்சி நல்லா கிரியேட்டிவ் ஸ்ட்ரைக்கிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டபுள் ஸ்பின்னிங் ஃபிஸ்ட் கேயோல ஃபினிஷ், பேக் ஃபிஸ்ட் கேயோல ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி ஸ்பின் பண்ணுவாரு பேக்ல.
ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு அந்த ஓப்பனிங் பார்த்தோன்னே திருப்பி இந்த சைடு ஒரு ஸ்பின்ல ஹிட் ஆனோடனே பெட்ரோஷன் ஒரு மாதிரி லாக் ஆகிட்டு கீழே விழுந்துட்டு அப்படியே தேர்ட் பொசிஷன் எடுத்துட்டாரு. சொல்லிட்டோம் சார் நல்ல ஸ்டாப்பேஜ் தான். ஏன்னா ரெஃப்ரி வந்து ஒரு செகண்ட் வெயிட் பண்ணார், என்ன சொல்றது பெட்ரோஷன் பேக் என்ன சொல்ற கிவ் அப் பண்ணாம திருப்பி ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷாராவும் அந்த ஸ்பின்னிங் பேக் ஃபிஷ் அடிச்சோடனே நாக் அவுட் போயிட்டாரு. ஸோ ரெஃப்ரி கொடுக்கலான்ட்டார், ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃபைட்டு. இந்த மூவ் வந்து ஷாரா வந்து அவருடைய பிரதர் கிட்டையும் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் கிட்டையும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க லேண்ட் பண்ணது. பட் ஆனால் சக்சீட் ஆனதே இல்லையா. ஆனால் யூஎஃப்சியில் லேண்ட் பண்ணி கேஓ நாக் அவுட் பண்ற அளவுக்கு லேண்ட் பண்ணியிருக்காரு. ஷாரா வந்து அவர் மேல நிறைய கிரிட்டிசிசம் வந்து நாக் அவுட் பவர் இல்லை, நல்லா இருக்கு ஸ்ட்ரைக்கிங் பார்க்கறதுக்கு, கிரவுண்ட் கேம் இல்லை. கிரவுண்ட் கேம் வந்து இன்னுமே கொஞ்சம் கிரீனா தான் இருக்கு. பட் ஆனால் ஸ்ட்ரைக்கிங்ல என்ன மாதிரி ஸ்ட்ரைக்கர், எவ்வளவு கிரியேட்டிவா இருக்காரு, எவ்வளவு பவர் இருக்கு, ஹேண்ட்ஸ் எப்படி ஹேண்ட்ஸ் நல்லா இருக்கு. மோஸ்டா கிக்கர்ன்ற மாதிரி தான் லேபிள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஃபைட்ல ஹேண்ட்ஸையும் ஷோ பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு ப்ரூவிங் ரவுடா தான் இருக்கு ஷாராக்கு. நெக்ஸ்ட் இஸ்ரேல் அடசானியா கால் அவுட் பண்ணியிருக்காரு. அடசானியா கொடுக்க மாட்டாங்க. பிளஸ் வந்து நான் வருஷத்துக்கு 4 ஃபைட் பண்ணணும், 5 ஃபைட் பண்ணணும், ரெக்கார்ட் செலிப்ரேட் பண்ணணும், ஆக்டிவிட்டி ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்லோவா அப்படியே பில்ட் பண்ணுவாங்க ஷாராவை. ஆனா அந்த கிரவுண்ட் கேம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ இஸ்ரேல் அடசானியா விடுங்க, நீங்க அப்கமிங்ல கண்டிப்பா ரெஸ்ட்லெஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுதான் நம்ம மெயினா பார்க்கணும். ஸோ எஸ் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஷாரா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃபைட் லெரான் முர்ஃபி வர்சஸ் டான் ஈகே. 3 ரவுண்டும் அவ்வளோ ஸ்கிராம்பிள்ஸ், அவ்வளோ எக்ஸ்சேஞ்சஸ். டான் ஈகே வந்து பெட்ரோஷன் வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சார். ஏன்னா லெரான் முர்ஃபி வந்து அந்த ரேஞ்ச் எடுத்து ஃபெயின்ஸ் யூஸ் பண்ணி இவரும் செட்டில் ஆகி தான் அவருடைய ஸ்ட்ரைக்ஸ் லேண்ட் பண்ணுவார். ஸோ டான் ஈகேக்கு வந்து ஒரு ரீச் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கா. ஸோ அதை க்ளோஸ் பண்ணு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாகவே ஏறி நிறைய லேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். முர்ஃபி வந்து நல்லாவே ஹர்ட் ஆயிட்டார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கிளீனா வந்து ஈகே எடுத்திருப்பார். செகண்ட் ரவுண்ட்ல தான் வந்து முர்ஃபி வந்து திருப்பி அவருடைய ஃப்ளோவை பிடிச்சி ஃபெயின்ஸை யூஸ் பண்ணி ரேஞ்சில் வச்சு 1-2 அந்த ஷார்ட்டை வச்சு எல்போஸ்லாம் நச்சுன்னு வச்சாரு முர்ஃபி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஈகே கட் பண்ணிட்டாதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தெரியல, ஒரு எல்போல வந்து கட்டு ஒன்று வந்திருக்கும். பட் டான் ஈகே புஷ் பண்ணார். பட் செகண்ட் ரவுண்ட் வந்து கிளியரா முர்ஃபி வந்து அவுட் பாயிண்ட் பண்ணிட்டார். பாடிக்கு போனாரு, மேலே போனாரு, லைட்டா ரெஸ்ல் பண்ண லைட்டா ஷோ பண்ணாரு. ஸோ முர்ஃபி செகண்ட் ரவுண்ட் எடுத்தார். தேர்ட் ரவுண்ட் தான் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் டாக்ஸா இருக்கு. ஏன்னா இந்த ஃபைட் வந்து டெசிஷன்ல முர்ஃபி எடுத்துட்டாரு. யுனானிமஸ் டெசிஷன் கொடுத்துருந்தாங்க 29-28 எல்லா ஜட்ஜஸுமே. நான் என்ன ஸ்கோர் கார்டு பார்க்கல எந்த ரவுண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் ஈகே, செகண்ட் ரவுண்ட் இஸ் முர்ஃபி, தேர்ட் ரவுண்ட் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருந்தது. என்னாச்சுன்னா தேர்ட் ரவுண்ட் இனிஷியலா அந்த செகண்ட் ரவுண்ட்ல மொமெண்டம் வந்து பிடிச்சி முர்ஃபி தான் எடுத்துட்டு இருந்தாரு. ஈகே வந்து கொஞ்சம் கேஸ் ஆனாரா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பஞ்சஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவா ஷோ பண்ற மாதிரி தான் இருந்தது, தவிர பவர்ஃபுல்லா அடிக்கல. ஆனால் ஒன் ஷாட் பவர் வந்து ஈகேக்கு இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட மேட்ச் ஃபினிஷிங் சீக்வன்சஸ்லாம் நடந்தது. அங்கே ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல முர்ஃபி வந்து கீழே உட்கார வச்சிருப்பாரு. அது வந்து சிங்கிள் ஷாட் தான். ஈகே வந்து காம்பினேஷன்ஸ்ல கூட வந்து உங்களுக்கு பவர் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் இவர் இந்த சிங்கிள் ஷாட்டை வந்து ஃபைன் பண்ணி நச்சுலாம் வைக்கிறாரு, விழுந்துடுறாங்க எல்லாரும். பட் முர்ஃபி வந்து பயங்கரமா ரெக்கவர் ஆனார் அதுல இருந்து. ஸோ தேர்ட் ரவுண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முர்ஃபி அதான் செகண்ட் ரவுண்ட் மொமெண்டம் யூஸ் பண்ணி தேர்ட் ரவுண்ட்ல நல்லாவே ஃபைட் பண்ணிருந்தாரு. பட் ஆனால் ஒரு டேக் டவுனுக்கு போயிருப்பாரு. ஈகே அதை ரிவர்ஸ் பண்ணி ஈகே டாப்க்கு வந்துருவாரு. அப்புறம் ஈகே நல்லா கண்ட்ரோல் வைப்பாரு, சைட் மவுண்ட்ல இருந்தாரு. அப்புறம் ஹாஃப் கார்டுக்கு போவாரு, நல்லா கண்ட்ரோல் வச்சாரு. கிரவுண்ட் ஒன் பவுண்ட் இல்லை. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட அங்கே கண்ட்ரோல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஸ்டாண்ட் அப் பண்ணாங்க, கிளின்ஸ்ல இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்ல ஒரு எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து லாஸ்ட்ல அடிச்சுக்கினாங்க. அப்போ லாஸ்ட்ல அடிச்சுக்கினப்போ முர்ஃபி எடுத்த மாதிரி தான் இருந்தது. ஈகே வந்து கொஞ்சம் ஷெல் ஆயிட்டு கேஜ் கார்னர் போயிட்டாரு. க்ளோஸ் ரவுண்ட் அந்த கிரவுண்ட் ஒன் பவுண்ட் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ஈகே சைட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு தெரியல. அதான் எனக்கு ஈகே ஜெயிச்ச மாதிரி இருந்தது லைவா பார்க்கும்போது. கண்ட்ரோல் டைம் மேபி திருப்பி பார்த்தோன்னா என்னோட டெசிஷன் மாறலாம். ஸோ லெரான் முர்ஃபி வான் த ஃபைட் 15-0, ஸ்டில் அன்டிஃபீட்டட். ஒரே ஒரு ட்ரா மட்டும் இருக்கு. வளர்ந்துட்டு வர ஃபெதர் வெயிட் ஃபைட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டான் ஈகே இஸ் வெட்ரன். லாஸ்ட் ஃபைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எட்சன் பார்போசா வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பார். 2 ஃபைட்லையும் அட்வர்சிட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அவரோட கிரிட் ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ லெரான் முர்ஃபி இஸ் ப்ராஸ்பெக்ட் டு வாட்ச். ஸோ நெக்ஸ்ட் ஃபைட் வந்து மேகமெட் அன்க்ளைவ் வர்சஸ் அலெக்சாண்டர் ராக்கிச். இந்த ஃபைட்ல ராக்கிச் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அன்க்ளைவ் தான் ஜெயிப்பாரு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா நெக்ஸ்ட் டைட்டில் சொல்ல பேச ஆரம்பிச்சு அலெக்ஸ் பெரேரா கிட்ட. இந்த ஃபைட்ல ராக்கிச் ஆனால் அவருடைய கேம்ல எந்த சேஞ்சஸுமே காட்டாத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் மோஸ்ட்லி அவுட் பாக்ஸ் தான் பண்றாரு. அவர் மேல அவருக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா ஒரு சில ஷாட் அடிச்ச உடனே பேக்ல போறாரு. இதுதான் எல்லா மேட்ச்லயும் நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்லயும் அதான் ஆச்சு.
அன்கிளைவ் வந்து சவுத் பால வந்து அந்த லெஃப்ட்ல அந்த கிராஸ் வைக்கும் போது ராக்கேஜ் கிட்ட அவ்வளோ ஒரு ரியாக்ஷன் இருக்கு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ராக்கேஜ் நல்லாவே பண்ண அந்த லெக் கிக் அந்த அன்கிளைவ் இருக்க வீக்னஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து வந்த உடனே லெக் கிக்ஸ் தான் வந்து நல்லா போட்டு சாப் பண்ணிட்டே இருந்தார். அன்கிளைவ் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அவருடைய ரேஞ்சை பிடிச்சி ஷார்ட்ஸை லேண்ட் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் வந்து லெவல்ஸை நல்லா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரும் கிக்ஸுக்கு போக ஆரம்பிச்சாரு. பட் ஆனால் ராக்கேஜ் வந்து ஹெட் கிக் எடுத்தோடனே அந்த ஹெட் கிக் அந்த லெஃப்ட் ஹேண்ட் இங்கே வைக்கிறதுக்குன்னு ஹெட் கிக் அடிச்சுட்டே இருந்தார். அது வந்து ஒரு நல்ல கேம் பிளானா அது மேலே போயிட்டே இருக்காரு. அப்புறம் கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் லெக் கிக்ஸ் இன்சைட் லெக் கிக்ஸ் நல்லா வச்சுட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லாவே போச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் ராக்கெட் வின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்ட்லாம் வந்து மேகமேட் வந்து அதான் சொன்ன மாதிரி லெவல்ஸ் சேஞ்ச் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ராக்கெட்ஸ் வந்து ட்ராக் பண்றதே கஷ்டமா இருந்தது. இதுதான் அன்கிளைவும் சொல்லியிருந்தாரு போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூல. ஏன்னா ராக்கெட்ஸ் அவ்வளோ மூவ்மெண்ட் சுத்திட்டே இருந்தார், கேஜ் சுத்திட்டே இருந்தார், விடவே இல்லை. அன்கிளைவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா அந்த ஆங்கிள் கட் பண்ணி ஷார்ட்ஸ் லேண்ட் பண்றது. பட் ஆனால் நறுக்குன்னு அந்த ஷார்ட் வச்சார். பாடியிலலாம் வந்து நச்சுன்னு ஒரு 2 ஷாட் நல்ல ரியாக்ஷன் இந்த ராக்கெட்ஸ் கிட்ட. இந்த ஃபைட் எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளாவே மேகமேட் அன்கிளைவ் ஜெயிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் யாருன்னு, அலெக்ஸ் பெரேரா. அந்த ஃபைட் வந்து ரொம்ப பில்ட் ஆகிட்டே வருது. கலீலுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அன்கிளைவ் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே நோ மோர் கொஸ்டின். அன்கிளைவ் வர்சஸ் அலெக்ஸ் பெரேரா தான் ஃபைட் டு மேக். இப்போ நீங்கள் வேற எதுவுமே பண்ண முடியாது. டேனாவும் வந்து அதான் சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃபைட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு நிறைய அன்கிளைவ் பற்றி மீம்ஸ்லாம் போட்டேன்னு சொல்லிட்டு செம்மையாக ஹேட்டட் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பிக்ஸுமே இந்த ஃபைட் கார்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் நான் ரிஸ்கி பிக்ஸாக தான் எடுத்தேன். என்னன்னா எனக்கு யார் ஜெயிக்கணுமோ அவங்களுடைய பாயிண்ட்ஸ் தான் என்னோட ப்ரிடிக்ஷனில் வச்சு அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் ஒன்று கூட மெயின் கார்டில் சொல்கிறேன். மெயின் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அண்டர்டாக் பிக்ஸ் எடுத்தேன். 3 அண்டர்டாக் பிக்ஸுமே கம்ப்ளீட்லி போயிடுச்சு. பட் ஓகே எனக்கு சரி நம்ம மூவ் ஆகலாம். ஸோ கோமெயின் ஈவெண்ட்ல த ரிட்டர்ன் ஆஃப் ஹாம்சா சிமாயவ், ராபர்ட் விட்டேக்கர் வர்சஸ் ஹாம்சா சிமாயவ் பயங்கரமாக ஆன்டிசிபேட் பண்ண ஒரு ஃபைட்டு. நான் ராபர்ட் விட்டேக்கர் தான் ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தேன். எக்ஸ்பெக்டட் தான். என்னன்னா சிமாயவ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அக்ரெசிவா வருவாருன்னு தெரியும். பட் ஆனால் நான் அட்லீஸ்ட் ஒரு டேக் டவுன் டிஃபெண்ட் பண்ணுவாரு, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தாண்டிடும் ஃபைட்டு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு வந்த வெர்ஷன் ஆஃப் சிமாயவ், விட்டேக்கர் வந்து அவர் ஹைப் ஏற்றிக்கிட்டே இருந்தார். அவர் எப்பயுமே வாக் அவுட்ஸ்லேருந்தே அப்படிதான் ஒரு மாதிரி அக்ரெசிவா ஏற்றி நான் தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிட்டு ஸோ அப்படிதான் பண்ணுவார். அதே மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் சிமாயவும் பயங்கர அக்ரெசிவா தான் வரும். பட் இந்த வாட்டி காமா தான் வந்தார். உள்ளே கேஜி ஏறினது அப்புறமா காமா தான் இருந்தார். பட் ஆனால் அந்த ஈவில் ஸ்மைல்லாம் கொஞ்சம் லைட்டாக வெளியே வர ஆரம்பிச்சு. அப்பவே தெரிஞ்சிச்சு ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து வழக்கம் போல மாஸ்டர் மாதிரி போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வரும். பெல் அடிச்ச உடனே ஃபுல்லா நல்ல ஆங்கிள் ரேஞ்சுக்கு வந்து ஷூட், அதுவும் ரேஞ்சு எங்கேயோ இருந்து உள்ளா இருக்க ப்ரெடிக்ஷன்லயும் சொல்லியிருப்போம் இந்த ஒரு எபிலிட்டி வந்து சிமாயவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் ராபர்ட் விட்டேக்கர் பட் கீழே பட்ட உடனே ஃபுல் கண்ட்ரோல், ஃபுல் டாமினன்ஸ் ஃப்ரம் சிமாயவ். விட்டேக்கருக்கு வந்து ஒரு சான்ஸே கொடுக்கல. அவரும் ஸ்கிராம்பிள்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் கொடுத்து எந்திரிக்க ட்ரை பண்றாரு, திருப்புறாரு. பட் ஆனால் சிமாயவ் அப்படியே மேலே நல்லா ஃப்ளோ. இதுதான் வந்து செயின் ரெஸ்லிங்ன்றது. செயின் ரெஸ்லிங் கூட சொல்ல முடியாது, கண்ட்ரோல்னு தான் சொல்லி ஆகணும். அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஒரு எல்போல வந்து அவருடைய ஒரு ஜா வந்து பல்லே இதுவாயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆரஞ்சின்னு இல்லை நெக் கிராங்க் போன உடனே விட்டேக்கர் டப்புன்னு டேப் பண்ணிட்டாரு. எங்களுக்கு லைஃப் ஸ்ட்ரீம்ல ஏன் டேப் பண்ணா எவ்வளோ பவர் ஆஃப் ஸ்குவீஸ் ஆச்சா, ஜா ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு விஷயம். ஃபர்ஸ்ட் ஜா டிஸ்லொகேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு இப்போ ஃபோட்டோஸ்லாம் வந்தது, பயங்கர கோரியான ஃபோட்டோஸ். எனக்கு விட்டேக்கர் லாஸ் ஆனதே வந்து கஷ்டமா இருந்தது. பட் இது வந்து ஒரு கெரியர் எண்டிங் இன்ஜுரின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படியே அந்த ஒரு 3 டீத் வந்து அப்படியே உள்ள போயிடுச்சு. அந்த கம்மோட வந்து பேக்ல போயிட்டு இருக்கு. அந்த எல்போல ஆச்சு. அப்புறம் கிராங்க் பண்ணும்போது பயங்கர பெயின்ஃபுல்லா இருந்ததுனால விட்டேக்கர் டப்புன்னு டேப் பண்ணிட்டாரு. விட்டேக்கர் கெரியர் இதுக்கப்புறம் தெரியல எப்படி இதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு அதே பேஸோட ஃபைட் பண்ணணும். பாசிட்டிவ்ஸ்னு அவருக்கு இந்த ஃபைட்ல எதுவுமே எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சிமாயவ். சிமாயவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த ஹைப் நடுவில் இல்லை. அவர் வந்த பீரியட் பயங்கர ஹைப்பா இருந்தார். அப்புறம் வந்து இந்த நிறைய புல் அவுட்ஸ், அவர் வந்து இல்னஸ்னால நிறைய ஃபைட் கேன்சலேஷன் ஆச்சு. பட் ஆனால் இப்போ எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணிட்டாரு. ப்ளஸ் இந்த ஃபைட் வீக் ஃபுல்லாகவே காமாக தான் இருந்தார். அந்த அக்ரெசிவ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் மாதிரியே இல்லைங்க. அவர் ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கிறது வந்து தப்புன்னு சொல்ல, நான் சொல்றேன் காம் ஆயிட்டார். அவருடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நியூ பார்ன் பேபி இருக்கு. என்னன்னா நியூ பார்ன் பேபிக்கும் ஒரு கிட்னில வந்து ஒரு இஷ்யூ, சர்ஜரிஸ் இருக்கு. ஸோ 2 வருஷமா டிப்ரெஷன்ல இருந்தன்ற மாதிரி சொல்லி இப்பதான் நான் ஹெல்த்தி ஆயிருக்கேன். அது தெரிஞ்சு நமக்கு ரேடியேட் ஆச்சு. சிமாயாவோட எனர்ஜி, அவருடைய லைஃப் பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கு. பட் ஆனால் ஃபைட்ல அவர் இன்னமும் அதே அனிமல் தான்.
ஸோ சிமாயவ் இஸ் அ ட்ரபிள் இன் த மிடில் வெயிட் டிவிஷன். யார் சிமாயவ் அடிப்பா? எனக்கு இன்னைக்கு பார்த்த வெர்ஷன் ஆஃப் சிமாயவ் வந்து கிட்டத்தட்ட இன்வின்சிபிளா தெரிஞ்சாரு எனக்கு. இன்னும் ஸ்ட்ரைக்கிங் நல்லாவே பண்றாரு. கேஸ் டேங்க் தான் இன்னும் டெஸ்ட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு கேஸ் டேங்க்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைட்டில் ஷாட்டே கொடுக்கலாம். நான் தான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் டைட்டில் ஷாட் யாருக்கு பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷான் ஸ்டிக்லன் யார் அடிச்சிருக்காரு? பாலோ காஸ்டா முன்னாடி தான் டைட்டில் லூஸ் பண்ணாரு டிடிபி கிட்ட. க்ளோஸ் ஃபைட், கான்ட்ரவர்ஷியல் டெசிஷன் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இப்போ ராபர்ட் விட்டேக்கர் வந்து 2 வின் எடுத்தாரு. இது 3rd ஃபைட் அவருக்கு. ராபர்ட் விட்டேக்கருக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் 3rd ஃபைட் இது. சிமாயவை நான் ஃபேஸ் பண்ணுறேன் பயங்கர கான்ஃபிடண்டாக தான் வந்தார். பட் இட்ஸ் த ஃபைட் கேம். லூஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சிமாயவை கொடுக்கலாம். அன்டிஃபீட்டட் ஃபீனாம். இப்போ வந்து ஒரு ஃபார்மர் சாம்பியன் அடிச்சிருக்காரு. முன்னாடி கமார் உஸ்மானை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. அந்த ஹைப் வந்துருச்சு. ஒரு பிக் நேம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிக்லாண்டை லைட்டாக தள்ளி வச்சுட்டு சிமாயவை கொடுக்கலாம். ஏன்னா சிமாயவ் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டிக்லாண்டை விட வந்து ஒரு டஃபஸ்ட் மேட்ச் ஃபார் டிடிபி. ஸோ எஸ், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிக்லாண்ட் நடுவில் ஒரு 5 days ஆனால் ஸ்டிக்லாண்ட் வர்சஸ் சிமாயவ் கூட நடத்தலாம். இல்லை இப்போ கூட நடத்தலாம். தெரியல யூஎஃப்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைட்டில் சேலஞ்சஸ் மிடில் வெயிட் எப்படி டிடிபி நெக்ஸ்ட் உடனே ஃபைட் பண்ணுவார். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் யார் டைட்டில் ஷாட் எடுக்கணும்னு மிடில் வெயிட்டில். மெயின் ஈவெண்ட் இலியா டொப்புரியா வர்சஸ் மேக்ஸ் ஹாலோவே. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு இந்த ஃபைட் நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்தது, எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நாங்கள் லைவ்லேயே நான் சொல்லிட்டேன், அந்த காற்றுலேயே வந்து ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, இலியா தான் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து இனிஷியல் இந்த ஃபைட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் எனக்கு மேக்ஸ் ஹாலோவே ஜெயிக்கணும். ஐ வாஸ் ரூட்டிங் ஃபார் மேக்ஸ் ஹாலோவே. அந்த சின் மேலே கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் ஆனால் தாங்கிட்டு தான் நினச்சேன். இலியா சொன்ன மாதிரி கிராக் பண்ணிட்டார். நெவர் கிராக் சின். நாங்களே ஜிங்க்ஸ் பண்ணிட்டோமா என்னன்னு தெரியல. டொப்புரியா ஹேண்ட்ஸு டைனமைட், பவர், சரியான பவர். ஃபெதர் வெயிட்ல இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு பவர். ஏன்னா மேக்ஸ் ஹாலோவே வந்து ஹீஸ் ஃபேஸ் எலீட் லெவல் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஹோசே ஆல்டோ, டஸ்டின் போரியர், ஜஸ்டின் கேஜி, எனக்கு நேம்ஸ் இன்னும் ஞாபகம் இல்லை, கானர் மெக்ரெகர், இன்னும் எக்கச்சக்கமான ஃபைட்டர்ஸ். அவ்வளோ லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது. பட் ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டொப்புரியா பவர் அதிகமாக இருந்தது. அந்த பவரை வச்சு ஹீஸ் புட் ஆன் வோல்கானோவ்ஸ்கி. இப்போ மேக்ஸ் ஹாலோவே இன்னும் எக்கச்சக்கமான ஃபைட்டர்ஸை முன்னாடி அந்த ரைட் ஹேண்டை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. பட் மேக்ஸ் ஹாலோவே வந்து அந்த லெஃப்ட் ஹூக்கில் தான் ட்ராப் ஆகிருப்பார். டொப்புரியாவுடைய காம்பினேஷன்ஸ் எனக்கு நான் ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தேன், என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இப்போ தான் டொப்புரியா வந்து ஸ்டடி பண்ணேன். வோல்கானோவ்ஸ்கி பீட் பண்ணதுக்கப்புறம் கூட நான் பெருசாக ஸ்டடி பண்ணல. பட் ஆனால் அந்த ஒரு ஆஃப் ஃபேக்டர் இருந்தது டொப்புரியா கிட்ட. அந்த ஸ்டார்டிங் பொட்டென்ஷியலும் அங்கே தெரிஞ்சுது. பயங்கரமான ஒரு சாம்பியனாக தான் இருக்காரு. பட் இந்த ஃபைட் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது தான் உட்காந்து ஸ்டடி பண்ணும்போது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. அவருடைய காம்பினேஷன்ஸ் ஒன்றும் பவர்ஃபுல்லாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம ஃபைட்டை பற்றி பேசிடலாம். என்னன்னா மேக்ஸ் ஹாலோவே வந்து ஹி வாஸ் கிவிங் இஸ் 100%. அப்புறம் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணார். ஃபர்ஸ்ட் ரவுண்டும் சரி, செகண்ட் ரவுண்டும் சரி, நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட இலியாவையும் லைட்டாக ஹர்ட் பண்ணார். காம்பினேஷன்ஸில் வந்து லேண்ட் பண்ணார். எனக்கு ஒரு வாட்டி அவங்க எக்ஸ்சேஞ்ச் கிட்ட வரும்போது ஹார்ட் பீட்லாம் வேற ஒரு டப்பன்னு அடிச்சுட்டு இருந்தது. லைவ்லையும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஜாயின் பண்ணவங்களுக்குலாம். நல்லா இன்ட்ராக்டிவாக போச்சு, ஃபன்னாகவே இருந்தது. ஸோ எல்லாரும் அதான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இல்லையா ஒரு வாட்டி உள்ள வரும்போது அந்த சின்ன வாங்கிடுமோ அப்படின்னு தோணிட்டு இருந்தது. மேக்ஸும் திடீர்னு கிராக் பண்றாரு, திடீர்னு ஒரு லெஃப்ட் ஹூக் வைக்கிறாரு, திடீர்னு ஒரு கிராஸ் நச்சுன்னு வைக்கிறாரு. மேக்ஸ் ஹி டிட் வெல் until he got cracked. ஆனால் பயங்கரமாக இருந்தது. ஸோ நிறைய இதுக்குள்ள ஒரு நியூவான்சஸ்லாம் இருக்குது ஸ்ட்ரைக்கிங். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கோர்ஸ் பிரேக் டவுன் பண்ணி கூடிய சீக்கிரமே வீடியோ போடுவோம் ஆர்ட் ஆஃப் ஃபைட்டிங்கில். ஸோ இந்த வாரம் வந்துடணும். ஏன்னா நான் எப்பயுமே பிரேக் டவுன் வீடியோ தான் லேட்டாக போடுறேன். ஒரு சில இஷ்யூஸ் வந்துடுது கரெக்டாக அந்த ஒரு வீக் மட்டும் எப்படியாச்சு. இந்த வாட்டி நான் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். வீக்கெண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ எஸ், எனக்கு மேக்ஸ் ஹாலோவே நாக் அவுட் ஆகி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பிகாஸ் இஸ் அ ஃபைட்டர். நான் பார்த்து வந்த ஃபைட்டர். பயங்கரமாக ஹைப் இருந்தது இந்த பவுட்டுக்கு. கம்மிங் ஆஃப்டர் ஜஸ்டின் கேஜி நாக் அவுட் பிஎம்எஃப் பெல்ட் அடிச்சுட்டு இட் இஸ் வாட் இட் இஸ் பிரதர். மேக்ஸ் ஹாலோவே வந்து திருப்பி சொல்லியிருக்காரு, ஐ வில் பவுன்ஸ் பேக், ஸோ வில் மீட் அகெயின் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், மேக்ஸ் இஃப் எனி ஒன் கேன் டூ இட்னா அது மேக்ஸ் ஹாலோவே தான். ஏன்னா எத்தனை வாட்டி பவுன்ஸ் பேக் தான். ஏன்னா வேர்ல்ட் கிட்ட 3 சாம்பியன்ஷிப் லாசஸ். நான் திருப்பி அதுதான் சொல்லுவேன், 3 சாம்பியன்ஷிப் லாசஸ். நீங்கள் அதுக்கப்புறமே நீங்கள் லைட் வெயிட் போயிடலாம், வேற ஏதாச்சும் மூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தாட் ப்ராசஸ் இருக்கும். திருப்பி சாம்பியன்ஷிப் மைண்டே வராது. பட் ஆனால் ஹி ஒர்க். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வேர்ல்டு தான் டைட்டில் இருந்தார். ஏன்னா உங்களுக்கு 4th சான்ஸ்ன்றது யூசியில் வந்து கஷ்டம். 4th ஃபைட் ஒரே ஆப்போனன்ட் கிட்ட.
ஒரே ஒரு வாட்டி தான் நடந்திருக்கு. பிராண்டன் மொரேனோ ஐயோ டேவிசன் ஃபிகரேடோ. ஸோ அது மட்டும் தான் நடந்திருக்கு. ஆனால் மேக்ஸ் ஆல்வே ஹி கெப்ட் சேசிங். நான் என்ன பண்ணணுமோ சொல்லுங்க, அன்டினேபிள், ஐ வில் பி அன்டினேபிள். என்னை யாரும் எனக்கு டைட்டில் கொடுக்காம போக முடியாது, அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹி வெண்ட் ஆன் அர்னால்ட் ஆலன் பீட் பண்ணாரு, டிகேஜி பீட் பண்ணாரு, அப்புறம் லைட் வெயிட் போயிட்டு ஜஸ்டின் கேஜை பீட் பண்ணி இப்போ இலியா டொபுரியா கிட்ட சான்ஸு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. பட் ஆட்ஸ் அப்படியே கிட்ட வந்துருச்சு, ரெண்டும் பிரேக் ஈவனா இருந்தது. டொபுரியா ஃபவுண்ட் த ஃபினிஷ். தட் இஸ் டொபுரியா. செம்ம. கண்டிப்பா திருப்பி இந்த ஃபைட்டை வாட்ச் பண்ணணும். நான் பெருசா மெயின் ஈவென்ட் பத்தி பெருசா பேசல, ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மூட் ஆஃபாக தான் இருக்கு. ராபர்ட் லாஸ், மேக்ஸ் ஹாலோவே லாஸ். பட் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான். ஏன்னா ஒரு சைட் பயங்கரமான ரெஸ்லிங், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஃபைட்டர்ஸ், இலியா டொபுரியா சாம்பியன், 2 லெஜெண்ட்ஸ் ஃபெதர் வெயிட்ல டாப்ல இருந்த ஓல்கையும் ஹாலோவேயும் நாக் அவுட்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு லாங் ரெய்னிங் சாம்பியனா கண்டிப்பா டொபுரியா இருப்பாரு. இதுக்கப்புறம் யார்? டியேகோ லோபஸ் வர்றாரு, எவ்வளோ இருக்காரு. வோல்கனாஸ்க்கு வந்து ரீமேட்ச்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு எல்லாரும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றாங்க, எனக்கு இலியா வந்து ரொம்ப நாளாவே எனக்கு பார்க்க வேண்டிய மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலியா டொபுரியா vs இஸ்லாம் மகாச்சேவ். அது எப்படியாச்சும் நடக்கணும். இஸ்லாமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷாருக்கேன் ஃபைட் புக் ஆயிருக்கு. இட்ஸ் நாட் ஈஸி ஃபைட், டஃபா தான் போகும். ஸோ அவருடைய பிசினஸ் டேக் கேர் பண்ணிக்கிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் அ குட் ஃபைட். இந்த ஃபைட் கண்டிப்பா நடக்கணும். ஏன்னா பயங்கரமா இருக்க போது. லைவ் ஸ்ட்ரீம்லயே வந்து நிறைய ஃபேண்டசி மேட்சஸ் பத்தி பேச வச்சுட்டாங்க. இவங்களை ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும், இவரை ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும், ஹபீப் வந்து இலியா ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும். ஸோ நாங்கள் எங்களுடைய தாட்ஸ் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ எஸ், தட் இஸ் UFC 308. பயங்கரமான கார்டு. இந்த கார்டு மேலே வந்து UFC அபுதாபினாலே ஸ்டாக் பண்ணுறாங்க. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எங்களுக்கு, ஹையாக தான் இருந்தது. நிறைய ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு மேட்சும் ஆல்மோஸ்ட் ஈவனா இருக்கு, க்ளோஸா போகும் தான் சொல்லியிருந்தோம். எங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து மிஞ்சிருச்சு இந்த ஃபைட் கார்டு. அதுவும் கோமெயின் அண்ட் மெயின் ஈவெண்ட் வந்து பயங்கரமா இருந்தது. ஷாரா புல்லட்டோட ஃபினிஷும் வந்து செம்மையா இருந்தது. ஈகே வர்சஸ் முர்ஃபி அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சஸ் நல்லா இருந்தது. அன்க்ளைவ் அவருடைய டாமினேஷன் வந்து ஷோ பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் டைட்டில் ஃபைட்ஸ்க்கான கண்டெண்டர்ஸும் உருவாயிருக்காங்க. ஒரு டாமினன்ட் சாம்பியன் சொல்லிட்டு டொபுரியா ப்ரூவ் பண்ணிட்டாரு. மித்தபை கொரோல் பாய் தான் வந்து லாஸ், ஹைப்டு ப்ராஸ்பெக்ட் அவர் லாஸ். பட் ஆனால் தட் வாஸ் கிரேட் ஃபைட், அப்சல்யூட் வார். பிளட் ஊத்த இன்ஸ்டிக்ட், அந்த ஹார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஃபைட். கண்டிப்பா ஃபைட் ஆஃப் த இயர் கண்டென்டரா இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. மெயின் கார்டு அப்சல்யூட்லி டெலிவர்ட். ஸோ எஸ், சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைட் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும்னா எங்களுடைய லைவ் ஸ்ட்ரீம் ரீப்ளே நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் கோ செக் இட். டைம் ஸ்டாப்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் பெருசாக வேஸ்ட் பண்ண வேணாம், எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ப்ளஸ் நான் ஷார்ட்ஸ்லையும் வந்து போட பார்க்குறேன், எடிட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே போட பார்க்குறேன். யூடியூப்ல வருமானு தெரியல, ஐஜியில் வரும். யூடியூப்ல போட்டது தான் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, இப்போ ஐஜியில் வரும். ஸோ கோ ஃபாலோவர்ஸ் artafighting.in ஐஜியில். அண்ட் தென் பிரேக் டவுன் உங்களுக்கு வந்து கோச் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கலாக இலியா என்ன பண்ணி மேக்ஸோட கிராக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட் வந்துடும். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ.